ஹலோ வணக்கம். நம்ம எஸ்கேனோடைய ஐலாண்ட் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு நாளைக்கு ஒரு நாள் மட்டும் தான் இருக்குது. நம்ம கிட்டத்தட்ட 5-6 வருஷமாக வெயிட் பண்ணதுக்கான பலன் அப்படிங்கிறது நாளைக்கு நம்மளுக்கு தெரிய போகுது. ஸோ கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணுற ஒரு மூவி அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த ஒரு படத்தோட லேட்டஸ்ட் அப்டேட்டில் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது இதோடைய 4th சிங்கிள் அப்படிங்கிறது மாஞ்சா நீ அப்படிங்கிற சாங் இன்றைக்கி ஈவினிங் 6 மணிக்கு ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு நியூ போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு போஸ்டரில் ரவிக்குமார் மற்றும் ஏஆர் ரஹ்மான் நம்ம எஸ்கேனா இருக்காங்க. இந்த ஒரு சாங் அப்படிங்கிறது ஒரு ப்ரோமோ சாங் தான். ஸோ இதை வீடியோவாக கூட இன்றைக்கி நம்ம எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்க போகுது. அதே மாதிரி நம்ம எஸ்கேனோடைய ஐலாண்ட் படத்தோடைய புக்கிங் அப்படிங்கிறது நம்ம நேற்று சொல்லியிருந்தோம். பார்த்தீங்களா, ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. ஈவினிங் இல்லை நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படி மாதிரி சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நேற்று நைட்டு எல்லா இடத்துலையுமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு வேறு லெவல் புக்கிங் அப்படி இப்போ நடந்துகிட்டு இருக்குது. இதை பற்றி நம்ம இன்னும் பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம எஸ்கேனோடைய ஐலாண்ட் படத்தோடைய இந்த ஐலாண்ட் படத்தோட ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி ஒரு அப்டேட்டும் சொல்லியிருக்காங்க. உண்மையாகவே இதுவும் ஒரு வேறு லெவல் அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட பல வருஷங்களாக இதோடைய ஒர்க்கு முடிஞ்சுன்னு சொல்லி இப்போ ஒருத்தருடைய முடிஞ்சிட்டாங்க. அதே மாதிரி இப்போ ஐலாண்ட் படத்தோடைய ஸ்பெஷல் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது இந்த பொங்கல் அன்னைக்கு காலையில் 8 மணிக்கு சன் டிவியில் ஒரு ப்ரோக்ராம் அப்படிங்கிறது பண்ண போகிறாங்க. இந்த ஒரு ப்ரோக்ராமும் வேறு லெவலில் இருக்க போது நம்ம எஸ்கேனாவும் இருக்காரு. அண்ட் இந்த ஒரு படத்தை பற்றி நிறையவும் பேச போகிறாங்க. ஓகே, நம்ம இந்த இன்னொரு பாயிண்ட்டுக்கு வருவோம். இது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ நேற்று ஐலாண்ட் படத்தோடைய புக்கிங் அப்படின்னு நேற்று நைட்டு தான் ஓப்பன் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் சின்ன சின்ன தேட்டர் இது மாதிரிலாம் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கேப்டன் மில்லர் எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஏன்னா அதுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது. பட் ஐலாண்ட் படத்துக்கு நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு. அது எல்லாமே இப்போ சால்வ் ஆயிருச்சு. ஸோ இந்த ஒரு படத்துடைய புக்கிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தனுஷ் ஃபேன்ஸ் எல்லாருமே என்ன பண்ணாங்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, கேப்டன் மில்லர் புக்கிங் பார்த்தீங்களா வேறு லெவலில் போயிட்டு இருக்கு. ஐலாண்ட் படத்தோட புக்கிங் எதுவுமே புக்கே பண்ணல, யாருமே புக் பண்ணல, ஐலாண்ட் படத்துக்கு யாருமே போகல, அது மாதிரி சொல்லி ஏதோ நெகட்டிவிட்டி எல்லாம் கிளப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க. முக்கியமாக நம்ம எஸ்கேனோடைய ஐடியாலாம் வச்சு நம்ம எஸ்கேனோடைய ஃபோட்டோ அந்த ஒரு ஐடியாலாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஓகே, நம்மளும் வெயிட் பண்ணிக்கிட்டு தான். இன்றைக்கி ஐலாண்ட் படத்தோடைய புக்கிங் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே ஓப்பன் பண்ணிட்டாங்க. எல்லா இடத்துலையுமே அப்படின்னா இன்னமும் பல இடங்களில் ஓப்பன் பண்ணாமல் இருக்காங்க. பட் மோஸ்ட்லி நிறைய இடங்களில் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ கேப்டன் மில்லர் எல்லாமே தாண்டி போயிட்டு இருக்கு. பட் இதை நான் தனுஷ் சார் டீக்ரேட் பண்ணுறதுக்காக சொல்லலை, தனுஷ் ஃபேன்ஸுக்காக தான் சொன்னேன். ஏன்னா அவங்க தான் நேற்று ஃபுல்லாகவே ரொம்பவே நெகட்டிவாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. அது மாதிரி இன்னொரு பக்கம் இந்த தனுஷ் ஃபேன்ஸ் எல்லாருமே நேற்று நைட்டு ஃபுல்லாக நேற்று நைட்டு வரைக்கும் எல்லாருமே கத்திக்கிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் கேஜிஎஃப் ஸ்டுடியோ ஒரு ட்வீட் மட்டும் தான் போட்டாங்க. நைட்டு 11 மணிக்கு அந்த ட்வீட் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்ன பண்ண ட்ராவலிங்கில் இருந்தால் அதை பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். அந்த நேரத்தில் தனுஷ் சார் ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லாருமே ஆடி போயிட்டாங்க. ஏன்னா இந்த ஒரு ப்ரொடியூசர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, தேங்க்ஸ் டு எங்களுக்கு ஏர்லி மார்னிங் ஷோ கொடுத்ததுக்கு, அந்த மாதிரி அதிகாலை இந்த சூரிய உதயம் அந்த ஒரு காட்சி கொடுத்ததுக்கு அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பார்த்தோன்னா எது ஏர்லி மார்னிங்கா, எப்படி இந்த படத்துக்கு மட்டும் கொடுத்தீங்க, அந்த மாதிரி எல்லாருமே வந்துட்டாங்க. பட்டு ப்ரொடியூசர் வேணும் தான் போட்டிருக்காரு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது 9 மணி ஷோ தான். பட் திருச்சியில் இதோடைய 8 மணி ஷோ எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. இதில் நம்ம கேஜிஎஃப் ஸ்டுடியோ என்ன பண்ணுறாங்களோ அதே தான் அப்படியே சத்யஜோதி ஃபிலிம்ஸ் அப்படியே காப்பி பண்ணியே பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம 4th சிங்கிள் ரிலீஸ் பண்ண போகிறோம். அவங்களுக்கே ஏதாவது சிங்கிள் இருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுவாங்களா நாளைக்கு, இல்லைனா 4th சிங்கிள் இல்லை அப்படின்னா அவங்களுடைய ப்ரொமோஷன்ஸ் அப்படிங்கிறது அவ்வளோதான். பட் நம்ம எஸ்கேனா கோபி வித் சுதாகர் அவங்க கூட ஒரு vlog ஒரு வீடியோ மாதிரி செம்ம ஃபன்னாக பண்ணியிருக்காங்க. அதோடைய ப்ரோமோ ரிலீஸ் ஆயிடுச்சு. அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா பாருங்கள், செம்ம ஃபன்னாக இருக்குது. ஸோ அதுவும் அடுத்து ரிலீஸ் ஆக போகுது. இன்னும் இந்த ஒரு ஐலாண்ட் படத்தில் இன்னொரு பாட்டு வேறு இருக்குது. ஸோ அடுத்தடுத்து நம்மளுக்கு நிறைய அப்டேட் இன்னும் ஒரு நாள்லேயே இருக்குது. அதுக்கப்புறமா ஐலாண்ட் படத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒரு வீடியோவில் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறந்துடாம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.